ஒரு பெரிய காட்டில் மிகவும் கொடிய ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்தது. அது தினமும் பல விலங்குகளை வேட்டையாடி பயமுறுத்தியது. காட்டிலிருந்த எல்லா விலங்குகளும் மிகவும் பயந்தன. அவை ஒன்றாக சேர்ந்து ஒரு முடிவெடுத்தன. விலங்குகள் சிங்கத்திடம் சென்று, அரசே, தினமும் ஒரு விலங்கை நாங்களே அனுப்புகிறோம் என்றன. சிங்கமும் அதற்கு சம்மதித்தது. ஒரு நாள் ஒரு சிறிய முயலின் வரிசை வந்தது. ஆனால் அந்த முயல் மிகவும் புத்திசாலி. முயல் திட்டமிட்டு தாமதமாக சிங்கத்திடம் சென்றது. அதை பார்த்த சிங்கம் கோபத்தில் கர்ஜித்தது. ஏன் இவ்வளவு தாமதம் என்று சிங்கம் கோபமாக கேட்டது. முயல் அமைதியாக ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தது. அரசே, இன்னொரு சிங்கம் என்னை தடுத்து நிறுத்தியது. அதுதான் இந்த காட்டின் உண்மையான ராஜா என்று சொன்னது என்றது முயல். அதை கேட்ட சிங்கம் மிகவும் கோபமடைந்தது. அந்த சிங்கம் எங்கே இருக்கிறது? உடனே காட்டு என்று கர்ஜித்தது. முயல் சிங்கத்தை ஒரு பழைய கிணற்றருகே அழைத்துச் சென்றது. சிங்கம் கிணற்றுக்குள் பார்த்தது. தண்ணீரில் தன் பிரதிபலிப்பை பார்த்த சிங்கம் அதை இன்னொரு சிங்கம் என்று நினைத்தது. அது கோபமாக கர்ஜித்தது. கோபத்தில் சிங்கம் கிணற்றுக்குள் குதித்தது. ஆனால் அது தண்ணீரில் விழுந்து வெளியே வர முடியவில்லை. புத்திசாலியான முயல் பாதுகாப்பாக காட்டிற்கு திரும்பியது. அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியுடன் அதை வரவேற்றன. புத்திசாலித்தனம் பலத்தை விட பெரியது. அமைதியாக யோசித்தால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். இந்த கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.